சென்னையில நேத்து கிளம்பி இன்னைக்கு வந்திருக்கிறோம். நான் கூட பாரதி மரத்துக்கு சொன்னேன், நடந்து போனா கூட போயிருக்கலாம். ஏன்னா தனுஷ்கோடியில இருந்து கொஞ்சம் தூரம் தானே தலைமன்னார், 26 கிலோமீட்டரோ மைலோ. பழைய போட்டு ஒன்ன எடுத்து 7 ஐலசாப்ப பாருனாங்கல்ல, அது மாதிரி வந்தா கூட வந்திருக்கலாம். வர்றேன்னு சொன்ன விமானம் வரல. நாங்க இதுக்காக விடிய முன்ன சாப்பிடாம கொள்ளாம போய் 8 மணிக்கெல்லாம் ஆஜராகி ஏர்போர்ட்லயே நின்று வர்றவன் போறவனுக்கெல்லாம் படம் எடுத்து அவங்க எங்களை எங்க போறீங்க, யாழ்ப்பாணம் போறோம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி யாழ்ப்பாணத்துக்கு போறோம், கொஞ்ச நேரத்துல பிளைட் வந்துடும். வருது வருது வருது, வரவே இல்லை. 10 மணின்றது 11 மணினாங்க, 12 மணினாங்க, 1 மணினாங்க, 2 மணினாங்க, கடைசியில கேன்சல்னாங்க. கேன்சல் சொன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்கு, ரத்து. ரத்தான பிறகு அங்க இருந்து நாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் பாருங்க, அவ்வளவு பேர் சிரிக்கிறாங்க. உலக வரலாற்றிலே ஊருக்கு போறேன்னு கிளம்பி இமிகிரேஷன்லாம் தாண்டி ஏர்போர்ட்ல போய் போர்டிங் கேட்ல உட்கார்ந்து திரும்பி வந்த முதல் ஆள் நீதாயான். நாங்க என்ன பண்ணுவோம், ஒரே விமானம், அது மத்தியானம் தான் வரும். சாயந்தரம் ஆனா இறங்காதாம்ல, கொஞ்சம் இருட்டுனா இறங்காதான். அரசாங்கங்கள் கொஞ்சமாவது கருணை வைத்து பலாலிக்கு இன்னும் நல்ல விமானம் அனுப்ப வேண்டும் என்று எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விமான நிலையத்தை விரிவு பண்ணணும். இன்னும் சில விமானங்கள் மதுரையிலிருந்து கூட இங்க ஊருக்கு விமானம் அனுப்பலாம். இப்படி வந்ததுன்னா மதுரை ரொம்ப பக்கம், நீங்க பழனிக்கு போகலாம், மீனாட்சி அம்மனை பார்க்கலாம், திருச்செந்தூர் முருகனை பார்க்கலாம், சீக்கிரமே போகலாம். சென்னைக்கு போயிட்டு வர்றது கஷ்டம். அதனால இந்திய அரசாங்கமும் பெருமைக்குரிய இலங்கை அரசாங்கமும் யோசித்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பண்ணீங்கன்னா நடுவடியில திரும்பி போக மாட்டோம். என் கவலையை நான் சொல்றேன். அதுல கொடுமை என்னன்னா, நம்ம லக்கேஜ் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இப்ப நீ மட்டும் போனா போயிடலாம், திரும்ப இமிகிரேஷன்ல வந்து லக்கேஜ வாங்குறதுக்கு அங்க இந்திக்காரன் போய் படாத பாடு பட வேண்டியிருக்கு. அவங்கிட்ட நான் விளங்க சொல்லி, எனக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ் தான் தெரியும். அவன் சிரிக்கிறான், ஒரு லக்கேஜ் போயிருச்சுன்றான். ஏய், நானே போலடா, லக்கேஜ் எப்படி போகும்? படாத பாடுபட்டு பாரதி மரத்தை பார்த்து, ஏன்னா லண்டன் போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த மரியாதையில என்னை அனுப்பிட்டாங்க. யாரோட போறோம்ன்றது முக்கியம். அப்புறம் வந்து சேர்ந்து, அதை விட கொடுமை என்ன தெரியுமா, இன்னைக்கு இமிகிரேஷன்ல நானும் மேடமும் நிக்கிறோம். நேத்து காலையில நின்னோம், ஏதோ கோயில்ல காலையில போய் நிப்பாங்க பாருங்க, அது மாதிரி இமிகிரேஷன்ல நின்னது நாங்க தான். அதுல அந்த லேடி, ஒரு சின்ன பொண்ணு தான் கேட்டாங்க, நேத்து போயிட்டு இன்னைக்கு வந்துட்டீங்களா? நாங்க ஏமா கொடுமை, சத்தியமா கேட்டாங்க, இந்த மேடத்துல கேட்டாங்க. நான் கேட்டேன், ஏமா மத்தியானமும் ஒரே பிளைட்டு தான், அதுவும் நேத்து வரல, நான் எப்படி போயிருப்பேன்? இந்த கேள்வியை கேட்கலாமான்னு. சரி சரி போங்கன்றாங்க. அதுக்கு புரியல, இப்படியே பைத்தியமா இருப்பாங்க போல, பலாலிக்கு போக திரும்ப சென்னைக்கு வர. நான் ஏர் ஹோஸ்டஸ் வேலை பார்க்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. அதனால கொழும்பு வந்து வரலாம்னா 7 மணி நேரம் ரோட்ல வரணும். அது உங்க ஊர்ல 4-5 ஊரை தாண்டி அனுராதபுரம், வவுனியா அதெல்லாம் தாண்டி வரக்குள்ள நமக்கு கஷ்டமாயிருது. உங்களெல்லாம் சந்திக்கணும்ன்ற ஆர்வம் மிக அதிகம். அதுக்காகவே இன்னும் கொஞ்சம் விமானங்கள் வந்து சேர்ந்ததுன்னா அடிக்கடி நாம பார்க்கலாம் என்கிற ஆசையை தெரிவித்துக்